லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். கல்யாணத்துக்கு கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஃபியர் ஆஃப் நாட் ஹேவிங் அ ட்ரெஸ் டு வேர். அழுகியா இருக்கும். ஸ்போர்ட் டைம்னு இருக்கும் ஹாஸ்டல் எல்லாம். ஸ்போர்ட் டைம் வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாயிடும். ஐ டு சே லாட் ஆஃப் போய் என் பாடி எப்படி மூவ் ஆக போகுது, என்ன பண்ண போறோம், குனிய போறோம், நிம் போறோமா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ராமா இருந்தது. பார்த்தாலே கேட்டுருவாங்களோ, என்ன தைராய்டு இருக்காமா, என்ன அது இருக்காமா, ஆன்டிஸ் கொஞ்சம் குறைக்கலாம்ல, ஸ்கிப்பிங் பண்ணலாம்ல, நீ இது பண்ணலாம்ல, அந்த டயட் பண்ணலாம்ல, டோஃபு துருவி சாப்பிடலாம்ல அப்படின்ட்டு ஐ ஹவ் ஹேட் 2015ல இருந்து I started. That is when I started my journey of weight loss அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஒபீஸா தான் இருந்திருப்பேன். குண்டா இருக்குமே அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் விளையாடலன்ட்டு குண்டானோ. ஸோ இட் வாஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள். பிஜி மிடில் தான் ஐ கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு அவேக்னிங் கால் மாதிரி இருந்தது. துபாயில் ஸ்கை டைவிங் எனக்கு ரொம்ப ஹைட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதோட வெயிட் லிமிட் 85 கிலோ. உனக்கு அதை பண்றதுக்குரிய பணம், பிகாஸ் தட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ இதுவா இருந்தாலும் யூ கேனாட் ஆக்சஸ் சர்டன் ஹாப்பினஸ். அப்படிங்கும் போது தான் ஒரு பெரிய ஐ ஓப்பனர் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 85 கிலோ வந்தா போதும், அதுதான் என் மார்க்கா இருந்தது. My first was dietitian. Gym join பண்ணாதான் உடம்பு குறைக்க முடியும். I took a personal trainer. I think that was the best decision. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எடுத்ததுலே one of the best decisions was to get help through a professional. கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணேன். கீட்டோ அப்படிங்கிற பேரில் நிறைய ஃபேட்டு. But this is one of the forms of diet that I 1 year வரைக்குமே நான் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடல. அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஸோ நிறைய முடி கொட்டுரு, கொத்தா நம்மளோட ஹைட்டுக்கும் பாடி வெயிட்டுக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிடலாம். 300 கேலரி கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் குறையும். இதை விட 300 கேலரி ஜாஸ்தி சாப்பிட்டேன்னா அவாய்ட். ரொம்ப நான் பண்ணது ஹை கேலரி ஃபுட், அதாவது ஃபேட் மூலியமா வருது. இந்த மேயோனைஸ், ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், டீப் ஃப்ரைட், ரொம்ப ப்ராசஸ்டான ஃபுட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடாது. ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒர்க் அவுட் ஃபார்ம் வேணா பண்ணுங்க, தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. யூடியூப் பார்த்து ஒவ்வொரு நாள் புது ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6000 to 8000 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்துடணும். அன்னைக்கு ஒரு எல்லார்கிட்டயும் அந்த பீடோமீட்டர் இருக்கு. ஸோ மேக் ஷூர் யூ. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னாலே எல்லாருமே ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோ பார்த்துருந்தேன். 107 kgsலேருந்து 70 kgs கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கீங்க. அதை பார்க்கும் போதே இட்ஸ் லைக் எப்படி இப்படி இருந்து இப்படி மாறிட்டாங்கன்னு இருக்கு. பட் பார்க்க அப்படி ஈஸியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்கள் நிறையா கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ரீசெண்ட் இல்லை, திஸ் ஹேப்பன்ட் 2015ல இருந்து I started. So that is when I started my journey of weight loss அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஒபீஸா தான் இருந்திருப்பேன். கொஞ்சம் அந்த 108 கொஞ்சம் ஓவரா இது போய் திரும்ப அந்த மீட்டே வர முடியாத அளவுக்கு போனது ஆஃப்டர் மை மெடிக்கல் இதுதான். ஸோ எம்பிபிஎஸ்ல எல்லாம் ஒண்ணுமே எம்பிபிஎஸ்ன்னு இல்லை, த்ரூ அவுட் மை ஸ்கூல் லைஃப் ஆகட்டும், காலேஜ் லைஃப் ஆகட்டும், அப்சல்யூட்லி நோ ஒர்க் அவுட், நோ இது, ரொம்ப செடன்ட்ரி. ஏன்னா குண்டா இருக்குமே அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் விளையாடலன்ட்டு குண்டானோ. ஸோ இட் வாஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள். இப்படியே சுற்றி வந்து அண்ட் அப்படிதான் மெடிக்கல் இதில் இன்னும் ஜாஸ்தி. யூ ஹேட் லாட் டு ஸ்டடி. ஸோ நமக்கு ரொம்ப செடன்ட்ரியாக இருக்கும். அப்புறம் பிஜி அப்படியே போயிடுச்சு. ஸோ பிஜி மிடில் தான் ஐ கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு அவேக்னிங் கால் மாதிரி இருந்தது. அப்போ ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. நீங்க சொல்ற மாதிரி இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இப்படின்னு டக்குன்னு இருக்கு. அப்போ ஐ திங்க் இட் வாஸ் ஐ டென்ட் ஹாவ் ஆல் தி சோஷியல் மீடியா. இந்த இதெல்லாம் யூடியூப்ல 4-5 வீடியோ இருக்கும், வெயிட் லாஸ் வீடியோ. பட் அதை தாண்டி பெருசா ஒரு அவேர்னஸோ ஒரு இதுவோ கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலி பீயிங் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கே ஒரு புரிதல் சில சமயம் இன் டயட் அண்ட் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இட் வாஸ் அ பிக் ஜேர்னி. ஓகே. ஸோ அந்த ஜேர்னியை நீங்க லைக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐ ஸ்டார்டட் 2000. ஆக்சுவலி இது ஒரு கிராஷ் டயட்ல ஆரம்பிச்சனால சாதாரணமான 40 கிலோ. ஐ ஸ்டார்டட் அட் 108. ஸோ ஐ ஹேட் லாஸ்ட், ஐ ஹேட் கம் டு இது 68 was my weight when I came. அதுதான் என்னோட பெஸ்ட் வெயிட் இப்போ வரைக்குமே. அந்த 68 65 அதுக்குள்ளதான் has been the best weight. இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இனிஷியல் ஃபேஸஸ்ல குவிக்கா இருந்தது வெயிட் லாஸ். ஃபர்ஸ்ட் 20 kgs கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிகாஸ் மோர் வால்யூம்
ஈஸியராக இருக்கும். அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணோன்னா அந்த குறையிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ் லைக் வெயிட் ரெடியூஸ் பண்ணனாலே நிறையா மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் அது சூஸ் பண்ணீங்க? ஸோ இது வந்து ரொம்ப வேடிக்கையாக தான் ஆரம்பிச்சது. ஸோ ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது we were planning to travel to Dubai. ஸோ துபாயில் வந்து ஸ்கை டைவிங் வந்து எனக்கு ரொம்ப ஹைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நாங்கள் பிளான் பண்ணி இது பண்ணும்போது அதோட வெயிட் லிமிட் வந்து 85 கிலோ. வாய்ப்பே இல்லை அது பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது. ஸோ தட் இஸ் வென் ஹி டோல்ட் மீ, இது பாரு, இது இவ்வளோ உனக்கு அதை பண்ணுறதுக்குரிய பணம், பிகாஸ் தட் வாஸ் எக்ஸ்பென்சிவ். அந்த பணம் இருந்தும் யூ நாட் ஏபிள் டு ஆக்சஸ் சம்திங். ஸோ திஸ் இஸ் ஒன் பேராமீட்டர். அதாவது ஹெல்த் வந்து ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். எவ்வளோ நம்மளுடைய லைஃப்ல இருக்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இந்த ஸ்கை டைவிங் மாதிரி தானே நிறைய விஷயங்கள். ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் அ பிக் ஹிண்ட்ரன்ஸ். தட் இஸ் ஹெல்த். எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் யூ கேனாட் ஆக்சஸ் சர்டன் ஹாப்பினஸ். அப்படிங்கும் போது தான் ஒரு பெரிய ஐ ஓப்பனர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு 85 கிலோ வந்தால் போதும், அதுதான் என் மார்க்காக இருந்தது. அந்த 85 வந்துட்டு குதிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மார்க். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ எப்படி இது ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் டக்குன்னு நான், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் ட்ரைட். I was 25 to 26 years when I had this இதுன்னு சொல்லுவாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு காலேஜ் சேரும்போது இதுவோ as a college girl நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த டயட் ட்ரை பண்ணியிருப்பேன், ஜிம் போக ட்ரை பண்ணியிருப்பேன். நான் சேராத ஜிம்மே இருக்காது என் லொக்காலிட்டி. லேடிஸ் ஜிம், யூனிசெக்ஸ் ஜிம், யோகா, எல்லாம் யூ நேம் இட். அப்போ என்ன அவைலபிளோ, ஏரோபிக்ஸ், ஜும்பா, அதெல்லாம் தான் அப்போ பெரிய இதுவாக இருந்தது. எதுவுமே 4 நாளுக்கு மேலே போனதே கிடையாது. பிகாஸ் ஒரு 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 சோம்பேறித்தனங்கிறத விட இல்லை, ஒரு ரொம்ப ஒரு கூச்சம் போறதுக்கு, ஒரு பயங்கரமான ஒரு இது. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத, இன்செக்யூரிட்டி, இது எல்லாமே இருந்தது. மெயின் அதுதான். அப்புறம் தான் சோம்பேறித்தனம். ஸோ ஐ tried and tested everything. So this time I wanted something to work out. ஒரு ப்ராப்பரா ஆரம்பிச்சோம்னா நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மை ஃபர்ஸ்ட் வாஸ் டயட்டிஷியன். அப்போ நான் என்னோட எம்டி பிஜி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க டயட்டிஷியன் கிட்ட போய் பேசும்போது தான், அதுவும் ஒரு அவங்க கிளம்பும் போது லாஸ்ட் மினிட்ல போயிட்டு, மேம் இது மாதிரி டயட் வேணும். சின்ஸ் ஐ வாஸ் அ டாக்டர், ஷி குடன்ட் சே நோ. ஸோ சரி வாங்க டாக்டர், நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுத்த ஒரு டயட்டு தான். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் தட். அப்புறம் தான் ஜிம் போகணும், கண்டிப்பா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஜிம் ஜாயின் பண்ணாதான் உடம்பு குறைக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஜிம் ஜாயின் பண்ணிட்டு I took a personal trainer. I think that was the best decision. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எடுத்ததுலேயே வந்து one of the best decisions was to get help through a professional. So that நான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நீ என்ன பண்ற, சாப்பிட்டீங்களா, உங்க பிக்சர்ஸ் அனுப்புங்க, என்ன இது பண்ணீங்க, மாசம் மாசம் போய் பார்க்கணும். இன்னொன்று அந்த ட்ரெயினர் என் கூடவே இருப்பாரு ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும். இதெல்லாம் தான் வந்து was my first initial baby steps towards weight loss journey. ஓகே மேம், இப்போ வெயிட் லாஸ் ஜர்னி ஓகே ஃபைன், நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க, ஜிம் போனீங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டயட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டயட்லாம் எடுத்துக்கிட்டீங்க? ஓகே, அதான் நான் சொன்னேன் இல்லையா, இனிஷியலாக வந்து த ஃபர்ஸ்ட் திங் தட் வாஸ் அ கிராஷ் டயட் அப்படின்னு சொல்வேன். ஸோ கிராஷ்னா என்ன அப்படின்னா, ஒரு மேஜர் குரூப் ஆஃப் நம்ம இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் அந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணிட்டு கீட்டோ அப்படிங்கிற பேரில் நிறைய ஃபேட்டு, கொஞ்சம் மாடரேட் ப்ரோட்டீன் அப்படின்னு இது ஒன் ஆஃப் த, இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா கிடையாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டயட் தட் ஐ ஃபாலோட். அப்போ கீட்டோ டயட் அப்படின்னோன்னா சரி ஓகே கீட்டோ டயட் பண்ணுறோம், எல்லா கார்ப்ஸையும் தூக்கியாச்சு, ஒன்லி ப்ரோட்டீன், எக்ஸில் நிறைய நெய் ஊற்றி இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சீஸ் போட்டு இது பண்ணுறேன். பிகாஸ் வி டென்ட் நோ வாட் தட் டயட் வாஸ். வாட் எவர் செட் அண்ட் டன் ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபாலோ. ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட், நாட் நோயிங் ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் நியூட்ரிஷன். அதெல்லாமே இது பண்ணுறேன். எனக்கு கேலரி வந்து கம்மியாக இருக்கணும், இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேங்கிறது தான். அப்படி தான் ஆரம்பிச்சது என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் டயட். த்ரூ அவுட் அது கிட்டத்தட்ட நான் ஒரு 8-9 months to 1 year வரைக்குமே நான் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடல. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, தட் இஸ் த ஃபியூவல் டு யுவர் பிரெயின். ஓகே, வித்வுட் தட் யூ கேன் ஸ்டில் பி தேர். உங்களுடைய பாடி இன்னொரு பாத்வே, கீட்டோன்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த பாத்வேலையும் உங்களுக்கு எனர்ஜி, உங்களுக்கு ஃபேட் மூலியமாகவும் கொடுக்க ஆரம்பிக்கும். பட் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஹூ வாஸ் ஸ்டடிங். எனக்கு அந்த எனர்ஜி ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. அதை நான் சரியாக வந்து இது பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஸோ நிறைய முடி கொத்து கொத்தா. ஸோ ஐ ஹேட் ஒரு 60% ஆஃப் மை ஹேர் வந்து கொட்டியிருக்கும். ஸோ அது வந்து ஒரு மேஜர் இது. பட் ஐ வாஸ் வெரி இக்னோரண்ட்.
எனக்கு அந்த ஹேர் ஃபால் போனாலும் பரவாயில்ல, லெட் த வெயிட் லாஸ் பி தேர். ஸோ இவ்வளோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஹேட் லாஸ்ட் அபவுட் 60% ஆஃப் த ஹேர். இது திரும்பி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போல்லாம் வந்து வருமானே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய டவுட்ல தான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டார்ட் லைக் திஸ். யூ கேன் ஸ்டார்ட் இன் அ மச் பெட்டர் வே. ஒரு பேலன்ஸ்ட் மீல் இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இதெல்லாம் குறைக்காம கேலரி டெஃபிசிட் அதுதான் வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணதுலேயே இத்தனை வருஷத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் 2015 இப்போ வந்து வரப்போது 10 வருஷமா ஐ எம் டூயிங் இட் அண்ட் மெயின்டைனிங் வாட் எவர் ஐ ஹேட் லாஸ்ட் அப்படின்னா இட் ஹேஸ் ஒர்க் அவுட் ஃபார் மீங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒரு விஷயம் விச் ஹேஸ் ஒர்க் அவுட்னா கேலரி டெஃபிசிட்னு சொல்லுவோம். நம்மளோட ஹைட்டுக்கும் பாடி வெயிட்டுக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிடலாம், எவ்வளோ கேலரிஸ் வந்து நமக்கு ஓகே, அதுதான் வந்து கேலரி நமக்கு மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இப்போ எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நான் ஒரு 2000 கேலரி சாப்பிடலாம் அப்படிங்கறது வச்சுப்போம். இதை விட நான் வந்து ஒரு 300 கேலரி கம்மியா சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் குறையும். இதை விட 300 கேலரி ஜாஸ்தி சாப்பிட்டேன்னா வெயிட் போடும். கரெக்டா 2000 சாப்பிட்டேன்னா இதே வெயிட்ல இருக்கும். இதுதான் சயின்ஸ். இதை வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டு குறைக்கணும், இதை சாப்பிட்டு குறைக்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம நீங்க என்ன வேணா சாப்பிட்டு குறைக்கலாம், ப்ரொவைடட் திஸ் நம்பர்ஸ் ஷுட் பி தேர். இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது அப்போ நான் எப்படி எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றேன், ஒரு இட்லியில் எத்தனை கேலரி இருக்கு, ஒரு முட்டையில் எவ்வளோ கேலரி இருக்கு. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவோம், சாதம், பொரியல், ஒரு அப்பளம், இதோடைய சப்பாத்தி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கேலரி வந்து என்ன எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. ரைட் நவ் வி ஹாவ் ஆக்சஸ் டு ஆல் த இன்ஃபர்மேஷன். இதுக்கு நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஸ் விச் டெல் யூ. நீங்க போட்டோ மட்டும் எடுத்து காமிச்சா போதும் எவ்வளோ உங்க சாப்பாடு வந்து என்ன கேலரின்னு சொல்லிடும், ஒரு காஃபில எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிடுச்சு நம்ம வேலையை. ஸோ இந்த மாதிரி கேலரியை கவுண்ட் பண்ணி ஓரளவு ஒரு புரிதலோட இந்த டெஃபிசிட் மூலயமா பண்ணோம் அப்படின்னா டயட் வந்து வில் ஒர்க் அவுட் வெரி வெல். முக்காவாசி டைம் வந்து கேட்பாங்க பேஷண்ட்ஸ், இல்ல நம்ம நிறைய இந்த வெயிட் லாஸ் ஜர்னிஸ் பேசும்போதே வந்து அங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப என்ன சாப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க, அதை சொல்ல மாட்டீங்க, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எத்தனை கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னு சொல்லுங்க, அதே பண்ணி நான் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி. அது நடக்காது ஆக்சுவலி. நம்மளுடைய வீட்டு இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், நமக்கு பிடிச்சது டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம பாடி டைப் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம சாப்பிட்ற மீல் டைமிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொன்னு கேலரி வந்து எவ்வளோ, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன் வெயிட் எவ்வளோ, உங்க வெயிட், உங்களோட கோல் என்ன, எவ்வளோ வெயிட் குறையணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது இண்டிவிஜுவலா நம்ம வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டே குறைய முடியுங்கிறது தான் என்னோட ஆர்கியூமெண்ட்டே. ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு அந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் ஃபுட்டில் பெருசாக பண்ணலை? நான் பண்ணல கேலரிலாம் பண்ணக்கூடாதுன்னு, கேலரி கவுண்ட்டை தாண்டி வேற எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணலை. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரோட்டீன், இப்போ கார்ப்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ண. இந்த புரிதல் எனக்கு வரதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இனிஷியலாக நான் வந்து ஒரு 30 kgs குறையிற வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, காபே சாப்பிடல, ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். ஒரு 4 மணிக்கெல்லாம் யாராவது நடந்து போனாங்கன்னா அவங்கள சாப்பிடலாமாங்கிற அளவுக்கு பசிக்கும், ரொம்ப கோபம் வரும், ஐ கேனாட் ஸ்டடி, ஐ கேனாட் பெர்ஃபார்ம், ரொம்ப எக்ஸாஷன் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப காமனா இருந்தது. முடி கொட்டுச்சு, ஸோ டல்லா இருந்தது. பட் வெயிட் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ வெயிட் லாஸோட சேர்த்து ஐ மீன் வித் டயட் ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அவுட். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஸ்விம் பண்ணுவேன், இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது தான் இந்த ரிசல்ட் வந்தது. இந்த ஒர்க் அவுட் பத்தி நம்ம அடுத்த குவெஸ்சன்ல பேசலாம். பட் இது எனக்கு புரிஞ்ச பிறகு டெஃபிசிட் போதும், நம்ம வந்து ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு முட்டை, ஒரு காய்கறி, பழங்கள் சாப்பிட்டே நமக்கு வந்து இது பண்ண முடியும். அவாய்ட் ரொம்ப நான் பண்ணது ஹை கேலரி ஃபுட், அதாவது ஃபேட் மூலியமா வருது, இந்த மேயோனைஸ், ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், டீப் ஃப்ரைட், ரொம்ப ப்ராசஸ்டான ஃபுட், இதெல்லாம் கட் பண்ணேன். ஸோ நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போதே எனக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு இட்லி சாப்பிட்றதே ஒரு பெரிய அமிர்தம் மாதிரி இருந்தது. அப்பா இது போதுமே, நமக்கு இவ்வளோ சாதம் கிடைச்சா போதுமே, ஹாப்பியா இருப்போமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ அவாய்டட் ஆல் தட். அதெல்லாம் தான் நான் வேண்டாம் அப்படின்னு விட்டது. அது ஏற்கனவே விட்டதுனால ஓகே. ஸோ when I started including whole grains, எல்லாமே நார்மலாக பொரியல், காய்கறி எல்லாமே ஒரு அளவாக சாப்பிடும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னிக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் என்ன சாப்பிட்றீங்க? வாட் ஐ ஈட் இன் a day? ஐ ஆக்சுவலி லைக் இந்த மார்னிங்ஸ் வந்து ஐ ஹாவ் அ லாங், ரொம்ப பிஸியான இது வந்து மார்னிங்ஸ் தான். எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஐ நீட் மோர் எனர்ஜி. ஸோ ஐ ஈட் அட்லீஸ்ட் 3 whole eggs. எனக்கு முழு முட்டை, எல்லோலாம் ஓட தான் சாப்பிடுவேன். வித் எல்லோ
ஐ ஈட் ஒரு 3 whole eggs. எனக்கு இந்த இட்லியும் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா when I'm on a break, ஒரு சண்டே அப்படின்னா கண்டிப்பாக இட்லி தோசை எல்லாமே சாப்பிடுவேன். பட் ஒர்க்கிங் டைமில் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் டு ஈட் ப்ரோட்டீன். அதாவது ஒரு ஆம்லெட்டோ பாயில்ட் எக்ஸ் கொஞ்சம் நிறைய கியூக்கம்பர் அந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி வச்சுப்பேன். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு மஷ்ரூம் எல்லாம் நிறைய போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி ஒரு 3 முட்டை போடும்போது எனக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு மிட்ல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஆப்ஷனும் அந்த மாதிரி என்னோட ஒர்க் சூழல் இருக்காது. ஸோ ஐ வில் ஹாவ் தட். மோஸ்ட்லி எக்ஸ் தான் என் பிரேக்ஃபாஸ்ட். வெவ்வேறு விதத்தில் இருக்கும், ஒரே ஆம்லெட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி மை பிரேக்ஃபாஸ்ட் வில் பி லைக் தட். ஐ லவ் காஃபி. ஸோ காஃபி கண்டிப்பாக குடிப்பேன். பிளாக் காஃபி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஐ ட்ரிங்க் அ வெரி குட் ப்ராப்பர் மில்க் காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி. பட் ஐ மேக் ஷூர் இட்ஸ் ஸ்மால் ப்ரொபோர்ஷன். ஒரு 100 ml தான். அது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அண்ட் தென் யூஸ்வலி மிட் மார்னிங் சாப்பிட முடியாது. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி வாட்டர் ஆர் வாட்டரில் எலக்ட்ரோலைட்ஸ் போட்டுப்பேன். ஸோ இட் வில் மேக் மீ அந்த டீஹைட்ரேஷன் இருக்காது. இது வந்து நான் பண்ணும்போது இந்த தலைவலி அதெல்லாமே ரொம்ப கம்மியாச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் கீப் சிப்பிங் தட். பசியும் பெருசாக இருக்காது. தென் மை லஞ்ச் வந்து பை 1 o'clock ஐ ஹேவ். மோஸ்ட்லி இட் இஸ் ஒரு ப்ரோட்டீன், ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். மோஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டிலலாம் செய்கிற மாதிரி தான் சிக்கனாக இருக்கும். சிக்கன் குழம்பு, சிக்கன் தொக்கு, இல்லை ப்ரான் ஆர் மோஸ்ட்லி ஐ லைக் எக்ஸ். வந்து சில சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சா திரும்பியும் எக். ஆனால் அந்த டைமில் ஐ டோன்ட் ஈட் த yellow. ஏற்கனவே அந்த 3 கணக்குக்கு முடிச்சனால மேபி இது எனி ஃபார்ம் ஆஃப் நான்வெஜ். எனக்கு நான்வெஜ் பர்சனலாக பிடிக்குங்கிறதுனால ஐ ஹாவ் இது. சப்போஸ் வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் டோஃபு. பன்னீர் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஃபேட் ஜாஸ்தி இருக்கும் அதில். பன்னீர் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். யா. ஸோ எல்லாரும் அதை நினச்சிப்போம், நமக்கு வந்து வெஜிடேரியனாலே பன்னீர் இருந்தா அப்படின்ட்டு. பன்னீரில் வந்து நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது யூ கேன் ஈட் இட். சாப்பிடும்போது நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ கேலரி திரும்பியும் பார்த்துக்கணும். யூஸ்வலாக இது இருக்கும், நிறைய பொரியல் காய்கறி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரைஸ். சம்டைம்ஸ் ஐ லைக் ரைஸ். சம்டைம்ஸ் எங்களுடைய யூஸ்வல் பழக்கம் வந்து இந்த திணை அதெல்லாமே ஹோல் கிரெயின்ஸ், இந்த மில்லட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அது இல்லை கீனுவா இந்த மாதிரி வந்து வில் மிக்ஸ் இட். அண்ட் அப்பளம் எனக்கு பிடிக்கும். ஸோ அது கண்டிப்பாக இதெல்லாம் லிட்டில் பிட் ஆஃப் வேறவர். இப்போ இந்த காஃபி ஒரு குறைச்சிக்க மாதிரி ஒரு அப்பளம், மேபி யூ கேன் ரோஸ்ட் இட் இன் அன் அவன் ஆர் ஜஸ்ட் ஃப்ரை அண்ட் ஹேவ். ஸோ இப்போ எனக்கு குறைக்க, மை கோல் இஸ் நாட் வெயிட் லாஸ், ஐம் ஜஸ்ட் மெயின்டைனிங். ஸோ ஐ கேன் ஈட் திஸ். இன் மிட் ஈவினிங் வந்து காஃபி. I have my coffee at that time. Before coming, என்னோட ஈவினிங் வந்து I have my practice. So before coming I have like a series of patients. ஒரு good 3 hours எனக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ ஒன்று I eat my dinner and come. ஒரு மீலே வந்து திரும்பியும் முட்டை தோசை ஆர் லைக் வாட் எவர் எனக்கு என்ன பிடிக்கும். யூஸ்வலாக முட்டை தோசை இஸ் ஈஸி திங், தட்ஸ் வை ஐம் டெல்லிங். ஆர் சப்பாத்தி அண்ட் சம்திங். அப்பயும் ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு ஐ கம் ஃபினிஷ் ஆஃப். நைட் திரும்பியும் எனக்கு பசிச்சது தூங்கும்போது ஆர் ஃபினிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக பசிச்சதெல்லாம் இல்லை, போய் சொல்ல மாட்டேன். எவ்ரி டைம் ஐ ஃபினிஷ் மை கிளினிக் ஐ எம் ஸோ ஹங்க்ரி. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங். ஒரு பெரிய மீல் கேட்கும். அந்த டைமில் ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பேன். ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் எனக்கு என் வெயிட்டை விட 1.5 grams or 2 grams ப்ரோட்டீன் எனக்கு தேவைப்படும். அது சப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த இப்போ ஐ எம் 70 kgsன்னு வச்சுப்போமே, ஐ நீட் அபவுட் 140 grams ஆஃப் ப்ரோட்டீன். அட்லீஸ்ட் 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் எப்படியாவது த்ரூ அவுட் த மீல் வந்து 30 to 35 grams வேணும். ஸோ ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எனக்கு ஒரு 25 grams கொடுக்கும், ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நைட் ஐ கேன் கம் அண்ட் ஒரு சிப் ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் தட் வில் பி அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் திஸ் இஸ் மை இது. இன்டெலிஜென்ஸ் இருக்கு, வெளியே போகிறோம், டின்னர்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். நைட் நம்ம நல்லா சாப்பிட போகிறோம், வேற எங்கேயோ போயிட்டு we are going to have. See, சோஷியல் லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். when I go out with my friends, if I say நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன், I can't be a party pooper or a spoil sport. So I will still eat what I like. I won't force myself. I will eat. காலையில் வந்து சாப்பிட்றதோ இந்த மத்தியானம் சாப்பிட்ற கார்ப்ஸை கொஞ்சம் குறைச்சிருவேன். இந்த காஃபியோ தேவையில்லாத ஏதாவது கேலரி இருக்கோ அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு அந்த நாளுக்குரிய அந்த கேலரி கணக்குக்குள்ள வந்துடும். ஏன்னா இதுதான் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். காலையிலேருந்து நல்லா இருப்போம், சாயந்தரம் ஒரு பிளான் இருக்கும், முடிச்சிடும். ஒரு மூவி போவோம், பாப்கார்ன் சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஸோ ஆல் திஸ் கேன் பி ப்ரீ பிளானிங்ல வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். உங்க மீல்ஸ் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க சமைக்க போறீங்க, சாப்பிட போறீங்கன்னா இதெல்லாம் உங்க ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையோ ஒரு தோசை மாவோ கொஞ்சம் காய்கறியோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்விக்கி வரக்குள்ள we can make a meal. Swiggy takes 40 minutes at least these days. So அதுக்குள்ள we can have a healthier option. இதெல்லாம் தான் நான் பண்ணிக்கிட்ட சேஞ்சஸ் டு மெயின்டைன் த்ரூ அவுட்.
ஓகே மேம். இப்போ நீங்க இந்த வெயிட் லாஸ் ஜர்னி அப்போ சீட் மீல்லாம் வந்துட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஹவ் ஆஃபன் யூ வில் டேக் அ சீட் மீல்? அப்போ இனிஷியல் இதுல வந்து எஸ். சீட் மீல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஓகே. கேண்டி, ஏன்னா என்கிட்ட யாரோ சொன்னாங்க அந்த டைம்ல, நீ ஒரு சாக்லேட்ட வாயில வச்சனா கூட நீ பண்ண ஒரு வாரத்தோடைய ஒர்க் அவுட் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும். ஐயோ கேண்டி ஏதாவது சாப்பிட்டேன்னா வாயெல்லாம் தொடச்சிட்டு இருப்பேன். இந்த சுகர் என் வாயில பற்றவே கூடாது அப்படின்னு. ஏன்னா பிளைண்டா, தோ நீங்க டாக்டர் தானே, உங்களுக்கு அப்ப தெரியாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஐ ஆம் அ டாக்டர். பட் எனக்கு அந்த டைம்ல வாஸ் வெரி டெஸ்பரேட் டு லூஸ் வெயிட். நான் எந்த வித ஹெல்த் பேராமீட்டர்ஸே பார்க்கல. வெயிட் லாஸ் ஒன்று தான், அந்த ஸ்கேல் மட்டும் தான் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் இது. டாக்கிங் அபவுட் சீட் மீல், இப்போ எல்லாமே இஃப் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அன் ஐஸ்கிரீம் ஆர் இஃப் ஐ ஃபீல் ஐ லவ் ஹேவிங் அ வெரி குட் குவாலிட்டி சாக்லேட், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா ஐ ஹேவ் இட். பட் ஐ மேக் ஷுர் ஐ ஹேவ் ஒன் பீஸ், சம்திங் தட் வில் சாட்டிஸ்ஃபை மை கிரேவிங். எனக்கு ஒரு சிப்ஸ் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா ஐ ஸ்டில் ஹேவ் இட் in a quantity and maybe I will add ஒரு ஃபைபரோ இல்ல ஒரு இதுவோ. இப்போ நான் ஒரு சிப்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் அதோட சேர்த்து ஒரு கியூக்கும்பர், அந்த டிப்ஸ், யோகர்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டுக்கும் போது பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஐ டூ ஹாவ் சீட் மீல்னு இல்லை, எந்த டைம் எப்படி தோணுனாலும் ஐ ஸ்டில் ஹாவ் இட். இப்போ கமிங் டு ஒர்க் அவுட்ஸ், நீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணீங்க? இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்போ எடுத்தோடனே சில பேருங்கலாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தோடனே வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது தப்பு, நிறைய பேர் அதை தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலாக எப்படி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும்? See, actually, ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். நம்பர் ஒன், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒர்க் அவுட் இஸ் நாட் டு லூஸ் வெயிட்ங்கிறது மட்டும் கோல் கிடையாது. அதை தாண்டி நம்ம மசிலை பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மசில் தான் வந்து ஸ்கெலிட்டல் மசில் தான் பேஸ் ஃபார் எவ்ரி திங். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கும். அடுத்து உங்கள் போனை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறீங்க. ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்துக்காக பண்ணுறீங்க. ஒரு குட் ரொட்டீன் அண்ட் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் பிளேஸில் வைக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இது பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டில் வந்து மேபி ஒரு 200 கேலரிஸ் குறைப்பீங்களா? நீங்கள் டக்குன்னு ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஒரு இது ஒரு காஃபி, ஒரு பெரிய மில்க் ஷேக் குடிச்சிங்கன்னா காலி ஆகிடும். ஸோ திஸ் கே நாட் பி த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ். நம்ம கம்மியாக சாப்பிட்றது தான் வந்து வில் ஹெல்ப் யூ அ லாட். This is for these other reasons. Strength training நீங்க பேசினால இது ஒரு பெரிய மித். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் போடுவாங்க, ஹிட் போடுவாங்க. அதெல்லாம் வந்து தான் கொஞ்சம் ஐ ஃபீல் டேஞ்சரஸ். என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒர்க் அவுட் ஃபார்ம் வேணா பண்ணுங்க, கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இன்ஜுரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே மேலே குதிக்க, கீழே வர, ஓட வைக்க, அது வந்து வில் புட் யூ இன் லாட் ஆஃப் டெண்டன்சி டு இன்ஜூர். நான் நிறைய பார்ப்பேன், ஜிம்ல எல்லாம் ஃபாஸ்ட்டாக ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருப்பாங்க. ப்ராக்டிஸ், உங்களை அந்த ரன்னிங் ஸ்டைல் ஆகட்டும், ரன்னிங்கோட அந்த மெத்தட் ஆகட்டும், எப்படி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மேபி போங்க. அவங்க வேர் அண்ட் டேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஃப் யூ லூசிங் யுவர் ஜாயின்ஸ், யுவர் லிகமெண்ட் அப்படின்னா அது ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ ஹேட் அ பிக் இன்ஜுரி, லிகமெண்ட் இன்ஜுரி. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சரியாகல. அந்த ஒரு லிகமெண்ட்டே வந்து இட் இஸ் டோன் தட் ஐ கேனாட் டூ அ லாட் ஆஃப் இட், இஸ் ரெஸ்ட்ரிக்டிங். ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஐ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு மற்றபடி பிடிச்ச எல்லாம் ஒரு கார்டியோவாஸ்குலரோட ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது தான் ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் மிக்ஸ் யூர் ஒர்க் அவுட். உங்களுக்கு ஒர்க் அவுட் பற்றி நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? போயிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், கெட் ஹெல்ப் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல். ஒரு நல்ல ட்ரெயினர் வச்சுட்டு உங்களோட எப்படி பண்ணுறோம், உங்களோட இதெல்லாமே உங்கள் மூமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் டூயிங். அதே மாதிரி யூடியூப் பார்த்து ஒவ்வொரு நாள் புது ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை புதுசாக பண்ணணும், இதுவாக பண்ணணுங்கிறதுக்காக ஃபாலோ அ வெரி சிம்பிள் பேசிக் ஸ்டைல். That is very important. ஓகே மேம். இப்போ நீங்க ஜிம் ஹிட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் ரெகுலரா டெய்லி பண்ணுவீங்க? எனக்கு பர்சனலா வந்து ஐ லைக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அ லாட். எனக்கு இந்த ஹை இன்டென்சிட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐ ட்ரைட் இட். யோகாவுமே ஒரு என்னைக்காவது ஒரு நாள் தான். ஐ ஃபீல் யோகா இஸ் டூ போரிங் ஃபார் மீ. ஐ லைக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் அதாவது இந்த வெயிட்ஸ் எல்லாமே. இன்னொன்று வந்து கொஞ்சம் கோர் ஸ்டெபிலிட்டி, அது எல்லாத்துக்கும் சின்ஸ் ஐ டோல்ட் யூ ஐ ஹேவ் அன் இன்ஜுரி, மொபிலிட்டி, அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே அதையுமே இன் பிட்வீன். ஸோ ஒரு வாரத்தில் வந்து ஐ ட்ரெயின் only 5 days a week. 2 days I don't usually. I go for a walk. சும்மா ஒரு listen to songs and just do that calming rest. அந்த மாதிரி I do. அதை தாண்டி ஒர்க் அவுட்டே இல்லைனாலும் ஐ ட்ரை டு ஹாவ் தட் ஆக்டிவிட்டி. அந்த 10,000 ஸ்டெப்ஸ் 8,000 ஸ்டெப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 6,000 to 8,000 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்துடணும் அன்னைக்கு. ஒரு எல்லார்கிட்டையும் அந்த பீடோமீட்டர் இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூர் மூவிங் ஆஃபன். ஓகே மேம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மென்டலி நீங்கள் என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்க? நீங்கள் இப்போ இந்த ஒபீஸாக இருந்த டைமில் ஆப்வியஸ்லி பீப்புளெலாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
பண்ணீங்க? ஒபீஸ் வந்து நான் சின்ன வயசுன்ட்டே சொல்லலாம். லைக் எனக்கு ஜெனட்டிக்காவே என்னோட ஃபேமிலியோட டெண்டன்சியே வந்து ஐ வாஸ் ஆன் த ஹெவியர் சைட் தான் த்ரூ அவுட். ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரம் வெரி யங் ஏஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான் இருந்தேன். த்ரூ அவுட் மை ஸ்கூலிங் வந்து போர்டிங் தான், காலேஜ் போர்டிங் தான். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட். ஸோ அப்போ வந்து எனக்கு இதை போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என் பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி, இது என்ன, இது நார்மலா, இது பண்ணுறதா, அது பிடிச்சி கொஞ்சுறங்கிற பேரில் கன்னத்தை பிடிச்சி கிள்றது, அப்படியே பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ தட் தேவர் ட்ரைங் டு யூனோ நம்ம எப்படி ஒரு நல்ல கொழுன்னு யாராவது பார்த்து சின்ன வயசுல இது பண்ணுறோம். எனக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ ஐ யூஸ் டு க்ரை. எனக்கு அழுகையா இருக்கும். டாம்ல போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அழுக. ஐ யூஸ் டு க்ரை. அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து என்னது ஆச்சுன்னா, கொஞ்சம் வி ஸ்டார்டட் கெட்டிங் பிக்கர். அப்போ வந்து விளையாடும் போது வந்து ஸ்போர்ட்னு இல்லை, சாதாரணமா விளையாடுவோம். ஒரு பிடிச்சி விளையாடுவோம், ஒரு ஹைட் அண்ட் சீக், ஒரு இது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்போர்ட் டைம்னு இருக்கும் ஹாஸ்டல்ல எல்லாம். அந்த ஸ்போர்ட் டைம் வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாயிடும். பிடி பீரியட் வந்தா பயமாயிடும். ஐயோ விளையாட சொல்ல போறாங்களே, ஓட சொல்லுவாங்களே, இந்த கிரவுண்டை சுத்தி இது பண்ணுவாங்களே, தேர் வில் பி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வித் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மீ வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுச்சு. ஐ யூஸ் டு சே லாட் ஆஃப் போய் காலில் அடிபட்டுருச்சு, நெகம் உடைஞ்சிருச்சு, கட்டு போடுறது, பேண்டேட் போடுறது, டு அவாய்ட் பீயிங் அவுட் இன் த பப்ளிக் டூயிங் சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் ஐ வாஸ் சோ கான்ஷியஸ் தட் என் பாடி எப்படி மூவ் ஆக போகுது, என்ன பண்ண போறோம், குனி போறோம், போறோமா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ராமா இருந்தது. ஸோ தட் வாஸ் ஒன் ஃபேஸ். தென் ஸ்லோலி இந்த டீன்ஸ், இந்த நம்ம ஒரு 10th 12th எல்லாம் வரும்போது ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மோர் அப்பர் ஹேண்ட் வித் ஹியூமர். நம்மளை கிண்டல் பண்றதுக்குள்ள நம்ம யாரையும் கலாய்க்க போறது இல்லை, அட்லீஸ்ட் அந்த கவுண்டர்ஸ் இப்படி இப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு எதுவும் பண்ணல. போய் இதை வேற மாதிரி மாத்துறதுக்கு, இது எப்படி கம்பேட் பண்ணலாம், இது எப்படி டீல் பண்ணலாங்கிறதே என் பிரெயின் போயிடுச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் பீரியட். தென் காலேஜ்லேயுமே I used to say lot of stories and all that, you know. I used to have my own gang, my own people. So தனியா போய் யாரையும் நான் டீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ that was that kind of a thing. ஸோ புல்லிங்னு நான் வந்து அவுட் அண்ட் அவுட் நான் டைரெக்டா புல்லி பண்ணி நான் இது பண்ணி ஃபேஸ் பண்ணல. தட் வாஸ், அதான் சொல்றேன்ல, அது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலைலாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டம் டு சர்வைவ். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ சர்வைவ்ட் அப்படின்ட்டு கான்ஷியஸாவே எஃபர்ட் இப்படி தான் போட்டேன். And after that, it was a little ஹெல்த் என்ன போகுது அப்படின்னு சொல்ற ஒரு கன்சர்ன் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாமும் அதை பார்த்தாலே கேட்டுருவாங்களோ, என்ன தைராய்டு இருக்காமா, என்ன அது இருக்காமா, இது இருக்காமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேட்டிவ். ஸோ ஆல் திஸ் ஆன்டிஸ் கொஞ்சம் குறைக்கலாம்ல, ஸ்கிப்பிங் பண்ணலாம்ல, நீ இது பண்ணலாம்ல, அந்த டயட் பண்ணலாம்ல, டோஃபு துருவி சாப்பிடலாம்ல அப்படின்ட்டு ஐ ஹவ் ஹேட் நம்பர் ஆஃப் சஜஷன்ஸ். பட் வேர் டு ஸ்டார்ட்னே தெரியாது. ஸோ ஆல் ஐ யூஸ் டு டூ வாஸ் கோயில் போய் என்னை எப்படியாவது குறைச்சிட்டு சாமியே அப்படின்னு வேண்டதான் நிறைய பண்ணியிருக்கேன். So after that only all this weight loss and all that. So mentally எப்பவுமே அந்த டாஜிங்லேயே போயிடுச்சு with this. So it was very traumatic. நான் கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்றதை விட எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் வாட் ஐ வென்ட் த்ரூ. ஓகே, அப்போ நீங்க சொன்னீங்களா இந்த ஆன்டிஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணு, நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, when I started eating healthier, when I started changing the way I was, இந்த ஒர்க் அவுட் பண்ண, ஜிம் போயே ஆகணும், இதெல்லாம் பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரிசல்ட்லாம் பார்க்கும்போது என் ஃபேமிலியோட, நான் சொன்னேன் என்னோட ஜெனட்டிக்காவே என் ஃபேமிலியுமே எல்லாருமே அந்த ஹெவியர் சைட் தான். ஸோ அவங்க எல்லாருமே மாற ஆரம்பிச்சாங்க. மை சிஸ்டர், மை மதர், மை ஃபாதர், எல்லாரோட ஈட்டிங் ஹேபிட்ஸுமே வந்து டிஃப்ரெண்டா மாற ஆரம்பிச்சது. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஸோ தேவர் ஆல், இட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் மை சர்க்கிள் சேஞ்ச், தென் மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ற, தட்ஸ் வாட் வி ஆல் டூ. அப்புறம் இந்த ஆன்டிஸ் எல்லாம் என்ன பண்ற, எனக்கு ஒரு டயட் சார்ட் எழுதிட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் கெப்ட் ஹேப்பனிங். எவ்ரி திங் வேர் தேவர் ஆல் ஃபார் குட். எல்லாருமே சேஞ்ச் பண்ணாங்க. எல்லாருமே வீட்டில் வந்து சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட்டே கம்மியாச்சு, சாதம் இது பண்றதே ரொம்ப கம்மியாச்சு. ஸோ ஆல் தட் changed for good. That is one thing that was happening. And my mental இன்செக்யூரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படியே சொல்லாமே, அது இன்னும் சொல்றது கூட என் ஈகோ விட மாட்டேங்குது. ஐ வாஸ் சோ இன்செக்யூர் வித் மை பிசிக்கல் அப்பியரன்ஸ். அதெல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஸோ ஐ வாஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட். எனிதிங், ஏதாவது ஒரு விஷயம்னா பண்ண முடியும் பிசிக்கலா, ஐ கேன் கோ அப்பியர் அண்ட் பி தேர். ஒரு கல்யாணத்துக்கு கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன். I'll tell some காரணம், பிகாஸ் ஃபியர் ஆஃப் நாட் ஹேவிங் அ ட்ரெஸ் டு வேர். என்ன பண்றது, என்ன போறது அப்படின்னு நாங்க போனோன்னு இந்த ஆன்டி கும்பல் வந்துருவாங்க. ஸோ ஆல் தட் ஹேட் சேஞ்ச்ட். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே என் லைஃப்ல இருக்க மெயின் ப்ராப்ளமே ஒரு பெருசா எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மென்டலி ஐ வாஸ் மோர் இன் அ வெரி குட் கண்டென்ட் ஆன இடம்.
அண்ட் இன்னொரு ஆன் மோர் பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த காம்ப்ளிமெண்ட்ஸை வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணவே தெரியல. யூ லுக்கிங் நைஸ், வாவ் யூ லுக்கிங் ரியலி குட், அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு இது உண்மையாவா, இதை இந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு தெரியவே இல்லை. அது ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. அதுக்கே நான் ரொம்ப அண்ட் தட் அட்டென்ஷன் இத்தனை நாள் என்னுடைய டீன்ஸ் ஆகட்டும், என்னோட காலேஜ் லைஃப் ஆகட்டும், இத்தனை நாள் ஒரு 24 years வரைக்கும் நோ அட்டென்ஷன் ஃப்ரம் த அதர் இது மென் ஆகட்டும், மை கவுண்டர் பார்ட்ஸ் ஆகட்டும், ஸோ அப்சல்யூட்லி நோ அட்டென்ஷன். ஸோ அந்த அட்டென்ஷன் எல்லாம் வந்து ஒரு திடீர்னு ஒரு வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் மீ அவுட், எக்ஸ்பெக்டிங் மீ டு கம் ஹியர், ஒரு மேல் அட்டென்ஷன், இது எல்லாமே வந்து வாஸ் வெரி நியூ ஃபார் மீ டு அக்செப்ட். தட் வாஸ் ஒன் ஆஃப் த மென்டல் திங்ஸ் தட் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங். அது ஒரு ஹையா இல்லை அது என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் வென் சம் ஒன் cannot recognize me and compliment me, it was like ஒரு பெரிய ஹை ரோலர் கோஸ்டர் தான். இந்த ஹை kept me that இது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இது பண்ணது தான் this whole journey. Okay. So mentally இதெல்லாம் தான் I faced. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ 70 kgs வந்துட்டுன்னு சொன்னீங்க. இப்போ இதே வெயிட் நீங்க 10 years மெயின்டைன் பண்ணீங்களா இல்ல ups and downs இருந்துச்சா? இல்ல டெஃபினெட்லி ups and downs இருந்தது. Not because I overate or அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோட ஹோல் இந்த 10 yearsல என்ன மாறி இருக்கு அப்படின்னா, I'm married, I have a son who's 5 years old. ஸோ அந்த டைம்ல வந்து during pregnancy I gained weight. ஒரு 10 kgs is a healthier weight. அப்போ நான் 10 kgs கெயின் பண்ணேன். போஸ்ட் பார்ட்டம்ல வந்து நம்மளுடைய சரௌண்டிங்ஸே நம்மளோட கல்ச்சரே என்ன அப்படின்னா நிறைய ஓவர் ஈட் பண்ண வைப்பாங்க. தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு அட்ரஸ். ஏன்னா நம்ம பாதி விமனுக்கு வந்து போஸ்ட் பிரெக்னன்சி கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல இருந்து வரவே முடியாது. நான் வந்து முன்னாடில இருந்து வெயிட் லாஸ் அதை பத்தி சொல்றேன். பட் போஸ்ட் அப்படியே மாடல் மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வெயிட் கெயின்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி விமன் வந்து போஸ்ட் பிரெக்னன்சி இது மாதிரி ஓவர் ஈட் பண்ணி 30 kgs 35 kgs கெயின் பண்ணி டயபெட்டிஸ், தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அங்கேருந்து வரவே முடிய மாட்டேங்குது. ஸோ நான் என்ன அது தட் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. ஐ கெயின் 20 kgs in the whole. மெயின் வந்து என்ன அப்படின்னா டயட் அதெல்லாம் விட the fear of not able to feed your child. பால் சுரக்காதமா, நீ சாப்பிடலன்னா இவ்வளோ இப்படி ராஜ்கிரண் மாதிரி போட்டுருவாங்க. அப்படியே ஒரு கிலோ எலும்பு வச்சிருவாங்க. இதை சாப்பிட்டாதாமா நீ குழந்தைய, ஸோ கில்ட் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாமே அவசியமே இல்லை. அப்பயும் நீங்க இந்த கேலரி வந்து நீங்க டெபிசிட்ல இருக்க வேணாம். ஓரளவு அந்த 300 கேலரி எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம்னு சொன்னேன் இல்லையா, அது சாப்பிடுங்க. நம்ம 3000 கேலரி எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு மீல், அதுவும் லிட்டரா பால் குடிக்க வைப்பாங்க. பால் குடிச்சாதாமா பால் கொடுக்க முடியும் அப்படின்னு. All that are myth. Okay. You should eat a little more. அவ்வளவுதான். ஒரு 300 to 400 calories வந்து you can eat a little more. Okay. You can drink a lot of water, hydrate yourself and still feed your child. Okay. இந்த மித்தெல்லாம் நம்பாம, அதே மாதிரி pregnancy cravings எல்லாம் entertain பண்ணி நிறைய சுகர்னு சாப்பிடாம மேக் ஷுர் யூ ஹாவ் அ வெரி ஹெல்தி வெயிட் கெயின். ஸோ அங்கேருந்து திரும்ப எனக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த 20 kgs. ஸோ அதுவும் திரும்ப சின்ஸ் யூ நோ த ஃபார்முலா, யூ ஹாவ் டு ஹிட் பேக். இந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த கேலரி டெஃபிசிட், இந்த ஹெல்த்தியான ஈட்டிங், பேலன்ஸ் மீல், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல். It's not something that you do for 10 days or 10 months and leave it off. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா you will be free from a lot of disease. உங்க வெயிட் லாஸ் ஜர்னியை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.